இன்றைக்கி நம்ம காம்பவுண்ட் லீஃபில் இருக்க 2 டைப்ஸ், அதாவது பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்புறம் பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லீஃப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு லீஃப். ஸோ லீஃபோட பார்ட்ஸ் அது தெரிஞ்சாலே நம்மளுக்கு காம்பவுண்ட் லீஃப் பற்றி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லீஃப்னா உங்களுக்கு தெரியும். லீஃப் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும், லீஃபோட ஸ்ட்ரக்சர். அதில் பார்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பார்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அது வந்து லீஃப் மார்ஜின். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த பார்ட் மார்ஜின் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த பார்ட் வந்து லீஃப் மார்ஜின். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டார்க் ஆஃப் லீஃப். ஸ்டார்க் ஆஃப் லீஃப் அப்படிங்கிறது வந்து இந்த பார்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்மளுக்கு, இந்த பார்ட். ஸோ இந்த பார்ட் தான் நம்மளுக்கு பீட்டியோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பார்ட் வருது இல்லையா, இங்கேருந்து தான் நம்மளுக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து லீஃப் அரைஸ் ஆகுது. ஸோ இந்த லைன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது பீட்டியோல் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த பார்ட் வந்து மிட்ரிப், இந்த பார்ட் வந்து லீஃப் மார்ஜின். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது லேமினா அப்படிங்கிறது. ஸோ லேமினா அப்படிங்கிறது இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இது ஃபுல் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஃபுல்லாக ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி லீஃபோட ஏரியா ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து லேமினா அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல் ஏரியாவை லேமினா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம லீஃப் பார்ட்ஸ் ஆஃப் லீஃப் அப்படின்னு பார்க்குறோன்னா நம்மளுக்கு 4 இம்பார்ட்டண்ட் டைப்ஸ், அதாவது 4 இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீஃப் மார்ஜின் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு லேமினானா என்னது, அதாவது ஏரியா ஆஃப் லீஃப் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு மிட்ரிப், அதாவது நம்மளுக்கு அந்த சென்டர் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வரும். ஸோ அந்த லைன் தான் நம்மளுக்கு வந்து மிட்ரிப். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பீட்டியோல், அதாவது ஸ்டார்க் ஆஃப் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு திக் போர்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து லீஃப் அரைஸ் ஆகும். ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம பீட்டியோல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம காம்பவுண்ட் லீஃப்னா என்னென்னு பார்க்கலாம். லீஃப் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த லீஃபில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிம்பிள் லீஃப், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் லீஃப். அப்போ பாருங்கள், லீஃபில் எத்தனை டைப்ஸ்? 2 டைப்ஸ். ஒன்று வந்து சிம்பிள் லீஃப், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் லீஃப். ஓகேவா? சிம்பிள் லீஃப்னா ஒன்றும் இல்லை, இதுதான் நம்மளுக்கு சிம்பிள் லீஃப். சிம்பிள் லீஃப்னா என்னது, ஒரு நார்மலான ஒரு மிட்ரிப் இருக்கும், பீட்டியோல் இருக்கும், லேமினா இருக்கும், ஒரு லீஃப் மார்ஜின் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஒரு சிம்பிள் லீஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள், இதுவே ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். காம்பவுண்ட் லீஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி ஒரு மிட்ரிப் அப்படின்னா இந்த மிட்ரிப்ல இருந்து இது வந்து ஒரே லீஃபாக வந்தது. ஆனால் காம்பவுண்ட் லீஃபில் லீஃப் இருக்காது, அதை லீஃப்னு சொல்லக்கூடாது, லீஃப் லெட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதில் இங்கேருந்து இங்கே வரும்பொழுது சிம்பிள் லீஃப்லேருந்து காம்பவுண்ட் லீஃப் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது சில நேம்ஸ் சேஞ்ச் ஆகும். அதாவது மிட்ரிப் அப்படிங்கிறது ரேட்சிஸாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடம் இதுதான் நம்மளுக்கு ரேட்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். லீஃப் அப்படிங்கிறது வந்து லீஃப் லெட்டுன்னு சொல்லுவோம் இதில். ஓகேவா? ஸோ லீஃப் லெட் இப்படி வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு காம்பவுண்ட் லீஃப். அப்போ லீஃபுங்கிறது ஒரு மிட்ரிப்ல இருந்து ஒரு சிங்கிள் லீஃப் வரும், அதாவது சிம்பிள் லீஃபில் சொல்கிறேன். காம்பவுண்ட் லீஃபில் ஒரு ரேட்சஸ், இங்கே மிட்ரிப் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ரேட்சஸ். ஸோ அப்போ பாருங்கள், இதில் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடம் வந்து பீட்டியோலா. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் லீஃப்லெட்ஸ், இந்த சின்ன சின்ன இலையெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லீஃப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த ஃபுல் பிளேஸ், இந்த ஃபுல் லைனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேட்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லீஃப் மார்ஜின்னா உங்களுக்கு தெரியும், இதுதான். நெக்ஸ்ட்டு லேமினானா உங்களுக்கு தெரியும், இந்த ஏரியா வந்து லேமினா. இந்த லீஃப்லெட்டோட ஏரியாலாம் நம்மளுக்கு என்னது, லேமினா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்போது சிம்பிள் லீஃப்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. சிம்பிள் லீஃப்னா ஒரு மிட்ரிப் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஒரு லீஃப் இருக்கும், அதுதான் சிம்பிள் லீஃப். காம்பவுண்ட் லீஃப்னா ஒரு ரேட்சஸில் நிறைய லீஃப்லெட்ஸ் இருக்கும், அதாவது நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ்.
நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ். நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ்னால் என்னது? நிறைய லீஃப்லெட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், காம்பவுண்ட் லீஃபுக்கு டெஃபினிஷன். காம்பவுண்ட் லீஃப் இஸ் ஒன் இன் விச் த மெயின் branches bears number, ஓகேவா, bears more than one lamina surface. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லேமினான்றது என்னன்னு சொல்லிட்டு ஏரியா ஆஃப் லீஃபு. ஸோ அப்போது இங்கே எத்தனை லேமினா இருக்குது? ஒரே ஒரு லேமினா தான் இருக்குது. ஒரு மிட்ரிப்லேருந்து ஒரே ஒரு லேமினா. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு ரேச்சஸ்லேருந்து எத்தனை லேமினா சர்ஃபேஸ் இருக்குது? நிறைய இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 லேமினா சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்ட் லீஃப்லெட்ஸ். அந்த லேமினா சர்ஃபேஸ் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க? லீஃப்லெட். ஓகேவா? இந்த ஏரியா லேமினா அதை வச்சுருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லீஃப்லெட். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் லீவ்ஸ் ஹவ் எவால்வ் டு இன்க்ரீஸ் டோட்டல் லேமினா சர்ஃபேஸ். அப்போ காம்பவுண்ட் லீஃப் அப்படிங்கிறது எதனால் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃப்லெட் நம்மளோட லேமினா சர்ஃபேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அப்போ பாருங்கள், இங்கேருந்து இங்கே நம்மளுக்கு லேமினா சர்ஃபேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நிறைய. ஓகேவா? there is one axillary bud in the axil of the whole compound leaf. The leaflets however do not possess axillary buds. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்பொழுது இங்கே ஒரு ஸ்டெம் வருமா, அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெம், மெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு மெயின் ஸ்டெம் வரும்பொழுது இங்கே நம்மளுக்கு இந்த பார்ட்டில் இந்த எண்டில் வந்து ஒரு ஆக்சிலரி பட் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆக்சிலரி பட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துலேயும் ஆக்சிலரி பட் இருக்கும். இங்கே அவங்க காம்பவுண்ட் லீஃப் பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போது காம்பவுண்ட் லீஃப்லன்னு பார்க்கும்பொழுது இந்த ரேச்சஸ்க்கு எண்டிங்கில் நம்மளுக்கு வந்து தெர் இஸ் ஒன் ஆக்சிலரி பட் இன் த ஆக்சில் ஆஃப் த ஹோல் காம்பவுண்ட் லீஃப். அப்போ இந்த ஃபுல் காம்பவுண்ட் லீஃபோட ஆக்சில் பார்ட்டில் நம்மளுக்கு ஒரு ஆக்சிலரி பட் இருக்கும். ஆனால் லீஃப்லெட்ஸுக்கு கீழே ஆக்சிலரி பட் இருக்குது. அது எல்லோரும் நினச்சிப்பாங்க லீஃபுக்கு கீழே ஆக்சிலரி பட் இருக்குன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ஆக்சிலரி பட் இருக்கும், இங்கே ஒரு ஆக்சிலரி பட், இங்கே ஒரு ஆக்சிலரி பட். அப்படி இல்லை, ஃபுல் ரேச்சஸ்க்கு கீழே தான் ஆக்சிலரி பட் இருக்கும் காம்பவுண்ட் லீஃபில். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் லீஃப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். பின்னேட்லி compound leaf. pinnately compound leaf is nothing but இப்போ நம்ம compound leafனா என்னன்னு பார்த்தோம், அதே தான் pinnately compound leaf ஓட டெஃபினிஷன்லேயும் வரும். அப்போ பாருங்கள், a pinnately compound leaf is defined as one in which the rachis bears laterally a number of leaflets arranged alternately or in an opposite manner. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு ரேச்சஸ் தான் இருக்கும். பின்னட்லி காம்பவுண்ட் லீஃபில் ஒரே ஒரு ரேச்சஸ் இருக்கும், அதில் இருந்து நிறைய லீஃப்லெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய லீஃப்லெட்ஸ் வந்து இருக்கும். அது எய்தர் ஆப்போசிட்டாகவும் இருக்கும். ஆப்போசிட்னா என்னது? இங்கே ஒரு லீஃப்லெட்னா இங்கே ஒரு லீஃப்லெட் அப்படியே ஆப்போசிட்டாகவும் இருக்கும். இல்லைனா ஆல்டர்னேட்னா இங்கே ஒரு லீஃப்லெட் இருக்குது, இந்த கேப்பில் இன்னொரு லீஃப்லெட் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு லீஃப்லெட்னா இதுக்கு அடுத்து ஒரு லீஃப்லெட். இது ஆப்போசிட் மேனர், இது வந்து ஆல்டர்னேட் மேனர். அப்போ என்ன சொல்கிறாங்க? பின்னட்லி காம்பவுண்ட் லீஃபில் ரேச்சஸ் ஒன்று இருக்கும், அதுலேருந்து நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ் நிறைய லீஃப்லெட்ஸ் இருக்கும். அது வந்து ஆல்டர்னேட்டாகவோ இல்லை ஆப்போசிட்டாகவோ அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமரிண்டஸ். டேமரிண்டஸ்னால் என்னது? புளிய மரம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு இந்த பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃபை இன்னும் ஒரு 4 டைப்ஸாக ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூனிபின்னேட். Next one bipinnate. Third one tripinnate. Fourth one decompound. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா லீஃபுங்கிறது ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீஃப். காம்பவுண்ட் லீஃபை மட்டும் பார்க்கும்பொழுது அது 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று பின்னேட்லி காம்பவுண்ட், இன்னொன்று பால்மேட்லி காம்பவுண்ட். பின்னேட்லி காம்பவுண்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அதை வந்து ஒரு 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. யூனிபின்னேட், பைபின்னேட், ட்ரைபின்னேட், டீகாம்பவுண்ட். யூனிபின்னேட்டை பார்க்கும்பொழுது இதை ஒரு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று பேரிபின்னேட், இன்னொன்று இம்பேரிபின்னேட். பேரிபின்னேட், இம்பேரிபின்னேட்.
ஓகேவா, இவ்வளோ தான் கிளாஸிஃபிகேஷன். இதுக்கு மேலே அவங்க கிளாஸிஃபை பண்ணலை. ஓகேவா, ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பின்னேட்ரி காம்பவுண்ட் லீஃப்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதாவது ஒரு ரேச்சஸ் இருக்கும், அதுலேருந்து நிறைய லீஃப்லெட்ஸ் வரும், அது ஆப்போசிட்டாகவோ இல்லை ஆல்டர்னேட்டாகவோ அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க அந்த ஃபுல் பேராகிராஃபில். நெக்ஸ்ட் யூனி பின்னேட் பார்க்கலாம். யூனி பின்னேட்டில் ரேச்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். The rachis is simple and unbranched. அதாவது இதிலிருந்து 2-3 branch எல்லாம் வராது, ஒரே ஒரு ரேச்சஸ் தான் இங்கே வந்து பிடிஓவில் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் திக் பார்ட்டு, இங்கேருந்து ரேச்சஸ் வரும். ஸோ ஒரே ஒரு ரேச்சஸ், அங்கேருந்து பிரான்ச் எல்லாம் எடுக்காது. which bears leaflets directly on its sides in alternate or opposite manner. இதில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். அதாவது இதோட சைட்லேயே எந்த பிரான்ச்சும் எடுக்காமல் இதோட சர்ஃபேஸ்லேயே அப்படியே நம்மளுக்கு லேமினா வந்துடும், அதாவது லீஃப்லெட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எய்தர் ஆப்போசிட் மேனர் ஆர் ஆல்டர்னேட் மேனர், ஆப்போசிட்டாகவோ இல்லை ஆல்டர்னேட்டாகவோ நம்மளுக்கு வந்து லீஃப்லெட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் யூனிபின்னேட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. ஒரு சிம்பிள் ரேச்சஸ் இருக்கும், அது வந்து பிரான்ச்லாம் எடுக்காது, அதில் டைரெக்டாகவே அதோட சர்ஃபேஸ்லேயே நம்மளுக்கு லீஃப்லெட்ஸ்லாம் இருக்கும், அது வந்து ஆல்டர்னேட்டாகவோ இல்லை ஆப்போசிட்டாகவோ அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிபின்னேட்டுக்கு எக்ஸாம்பிள் நீம். ஓகேவா, யூனிபின்னேட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னது, நீம். இப்போது பேரிபின்னேட் என்ன, இம்பேரிபின்னேட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பேரிபின்னேட்டில் லீஃப்லெட்ஸ் ஆர் ஈவன் இன் நம்பர். பேரிபின்னேட்டில் லீஃப்லெட்ஸ் வந்து ஈவன் இன் நம்பர், இம்பேரிபின்னேட்டில் ஆட் இன் நம்பர். அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேச்சஸ் இருக்கா, ஒரு பிடிஓவில் இருக்கா, ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு லீஃப்லெட்ஸ் இப்படி வரும். இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கா. ஸோ 12 இருக்குது. ஏன் 12 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் 2 லீஃப்லெட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது லாஸ்ட் அந்த எண்டிங் பார்ட்டில் 2 லீஃப்லெட்ஸ் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு அது ஈவன் நம்பராக வரும். இதுவே நான் வந்து ஒரே ஒரு லீஃப்லெட் இங்கே ட்ரா பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7. அப்போ 7 அப்படிங்கிறது என்னது, ஒரு ஆட் நம்பர். 12ங்கிறது ஈவன் நம்பர். அப்போது 12 ஈவன் நம்பர் எப்போ வருது, லாஸ்ட் எண்டிங்கில் 2 லீஃப்லெட்ஸ் இருக்கும் பொழுது. ஏன்னா ரெண்டுமே பேராக வர பட்சத்தில் லாஸ்ட்டில் 2 இருந்தால் தான் உங்களுக்கு அது வந்து ஈவன் நம்பராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து 1 தான் இருக்குது, அப்போ இது என்ன ஆகிடும், ஆட் நம்பர் ஆகிடும். அப்போ பேரிபின்னேட்டுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். when the leaflets are even in number the leaf is said to be peripinnate. ஒரு லீஃபில், காம்பவுண்ட் லீஃபில் நம்ம எப்போ அதை பேரிபின்னேட்டுன்னு சொல்லுவோன்னா, அந்த லீஃப்லெட்ஸ் ஆனது ஈவன் நம்பரில் இருக்கும் பொழுது. அப்போ ஈவன் நம்பர்னால் அவங்க இன்டைரக்டாக என்ன சொல்ல வராங்க, கடைசியில் 2 லீஃப்லெட்ஸ் இருக்கும்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் இம்பேரிபின்னேட்டுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. when the leaflets are odd in number the leaf is said to be imparipinnate. அதாவது இன்டைரக்டாக என்ன சொல்ல வராங்க, ஒரே ஒரு லீஃப்லெட் கடைசியில் இருந்துச்சுன்னா அது வந்து இம்பேரிபின்னேட். ஓகேவா, இவ்வளோ தான் நம்மளுக்கு யூனிபின்னேட்டோட டைப்ஸு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பேரிபின்னேட்டோட எக்ஸாம்பிள் டேமரிண்டஸ். இம்பேரிபின்னேட்டோட எக்ஸாம்பிள் நீம். ஓகேவா, யூனிபின்னேட்டோட எக்ஸாம்பிளும் நீம் தான், இம்பேரிபின்னேட்டோட எக்ஸாம்பிளும் நீம் தான். நெக்ஸ்ட் என்ன டைப் பார்க்க போகிறோம், பைபின்னேட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ பைபின்னேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, த ப்ரைமரி ரேச்சஸ் ப்ரொடியூஸ் செகண்டரி ரேச்சி விச் பியர் த லீஃப்லெட்ஸ். The secondary rachi are known as pinnae. Number of pinnae varies depending on the species. அப்படின்னா சொல்ல வராங்கன்னா, இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போது இதில் வந்து ஒரு ரேச்சஸ் இருக்குமா, இதுலேயும் அதே தான், ஒரு ரேச்சஸ் இருக்கும். இங்கேருந்து டைரெக்டாக லீஃப்லெட் வந்துடும் இதில். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, இதிலேருந்து இன்னொரு செகண்டரி ரேச்சி வருமா. இந்த மெயின் ரேச்சி இது வந்து என்னது, நம்மளுக்கு ப்ரைமரி ரேச்சி. ஸோ இதை நீங்கள் பார்ட்ஸ் எழுதிக்கோங்க. இது வந்து ப்ரைமரி ரேச்சி இல்லை ரேச்சஸ், ப்ரைமரி ரேச்சஸ். இதிலேருந்து இன்னொரு செகண்டரி ரேச்சி வரப்போகுது, அதாவது இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் காம்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த காம்பில் இருந்து தான் நம்மளுக்கு லீஃப்லெட்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து மெயின் ப்ரைமரி ராச்சி, அங்கேருந்து இன்னொரு காம்பாக வருது வந்து செகண்டரி ராச்சி. ஓகேவா, செகண்டரி ராச்சி. இப்போ அவங்க சொல்கிறது பாருங்கள், இந்த ப்ரைமரி ராச்சிஸ் ப்ரொடியூஸ்ட்
produces secondary rachis. Primary rachis produces secondary rachis which bear the leaflets. அப்போ அதில் தான் என்ன இருக்கான், லீஃப்லெட்ஸ் இருக்கான். அப்போ பாருங்கள், இதில் தான் இப்போ லீஃப்லெட்ஸ் இருக்க போகுது. இந்த மாதிரி next the secondary rachis are known as pinnae. அப்போ இந்த secondary rachis எப்படி சொல்கிறாங்க, pinnae அப்படின்னு சொல்கிறாங்க. then number of pinnae varies depending on the species. அப்போ இங்கே நான் எத்தனை ட்ரா பண்ணியிருக்கேன், 1 2 3 4 5 6 பின்னே ட்ரா பண்ணியிருக்கேன். டிபெண்டிங் அப்பான் த ஸ்பீஷியஸ், அந்த ஸ்பீஷியஸ் அந்த மரத்தோட ஸ்பீஷியஸை பொறுத்து இது வந்து 7 ஆகலாம் 8 ஆகலாம், எப்படி வேணால் மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ட்ரைபின்னேட்னா என்னென்னு பார்க்கலாம். ட்ரைபின்னேட் எல்லாமே சேம் தான். இங்கே ஒரு ரேச்சிஸ் வந்து 2 ரேச்சிஸாக மாறுது. ஓகேவா. இங்கே அப்போ என்ன ஆகிடும், ட்ரை அப்படின்னா என்னது, ஃபஸ்ட்டு யூனினா 1, பைனா 2, ட்ரைனா என்னது 3. அப்போது இங்கே வந்து என்ன ஆகிடும், இந்த ரேச்சிஸ் செகண்டரி ரேச்சிஸ் இன்னொரு ரேச்சிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் வித்தியாசம். அப்போ பாருங்கள் அதோட டயக்ராம். இன்னொன்று பைபின்னேட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிலோனிக்ஸ். அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதோட எக்ஸாம்பிள் பைபின்னேட்டோட எக்ஸாம்பிள் டிலோனிக்ஸ். நெக்ஸ்ட் ட்ரைபின்னேட். ஸோ அதை தான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு ரேட்ச் இருக்குது, அதுலேருந்து நம்மளுக்கு வந்து செகண்டரி ரேட்சி வருது. ப்ரைமரி ரேட்சிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்க ரேட்சி, அதுலேருந்து ஒரு செகண்டரி ரேட்சிஸ் வருது, அதுலேருந்து திருப்பியும் ஒரு டெர்ஷியரி ரேட்சி வருது. அப்போது ஃபஸ்ட்டு ஒன் பேருக்கு வந்து ப்ரைமரி ரேட்சி, செகண்ட் ஒன் வந்து செகண்டரி ரேட்சி, தேர்ட் ஒன் என்னது டெர்ஷியரி ரேட்சி. அப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். when the rachis branches thrice the leaf is called tripinnate. that means the secondary rachis produce the tertiary rachis which bears the leaflets. அப்போது இங்கே நம்மளுக்கு செகண்டரி ரேச்சிஸ் தான் லீஃப்லெட்ஸை பியர் பண்ணுச்சு. லீஃப்லெட்ஸ் செகண்டரி ரேச்சிஸில் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன ஆகிடும், டெர்ஷியரி ரேச்சிஸில் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், லீஃப்லெட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஓகேவா. ஸோ அப்போ இது என்னது நம்மளுக்கு ப்ரைமரி ரேச்சி, இது என்னது செகண்டரி ரேச்சி. ஸோ இங்கே நம்மளுக்கு வர்றது என்னது, இந்த பார்ட்டு இதெல்லாம் டெர்ஷியரி ரேச்சி. ஓகேவா. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். when the rachis branched thrice, அப்போ ஒரு ரேச்சிஸ் 3 வாட்டி பிரான்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரைபின்னேட். அப்போது தட் மீன்ஸ் செகண்டரி ராச்சி ப்ரொடியூசஸ் அ டெர்ஷியரி ராச்சி. ஒரு செகண்டரி ராச்சி அப்படிங்கிறது இன்னொரு டெர்ஷியரி ராச்சிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. விச் பியர்ஸ் த லீஃப்லெட்ஸ். இப்போ என்னது பியர்ஸ் லீஃப்லெட்ஸ், டெர்ஷியரி ராச்சிஸ் தான் இப்போ வந்து லீஃப்லெட்ஸை தாங்கி பிடிச்சிட்ருக்கு. எக்ஸாம்பிள் வந்து முருங்கை மரம். ஓகேவா. எக்ஸாம்பிள் முருங்கா. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் என்னது, டி காம்பவுண்ட். டி காம்பவுண்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். when the rachis of leaf is branched several times it is called as டி காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் டக்கஸ் கெரோட்டா அண்ட் கோரியாண்ட்ரம் சட்டைவம். அப்போ என்ன சொல்ல வராங்க, ஒரு ரேச்சிஸ் தான் இருக்குது நம்மளுக்கு, ஒரு ரேச்சிஸ் இருக்குது, இது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, செகண்டரி ரேச்சிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. செகண்டரி ரேச்சிஸ் என்ன பண்ணுது, டெர்ஷியரி ரேச்சிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டெர்ஷியரி ரேச்சிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த டெர்ஷியரி ரேச்சிஸ் என்ன பண்ண போகுது, இப்போது இன்னும் சில ரேச்சிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து இப்போ லீஃப்லெட்ஸ் வரும். அதுக்கு பேர் தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, டி காம்பவுண்ட். ஓகேவா. அப்போது யூனிபின்னேட் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா அவுட்லைன். பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப்னால் என்னது, ஒரு சிம்பிள் ரேச்சிஸ் இருக்கும், ஒரு ரேச்சிஸ் இருக்கும், அதிலிருந்து நிறைய லீஃப்லெட்ஸ் வரும். அது ஆப்போசிட்டாகவோ இல்லை ஆல்டர்னேட்டாகவோ அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் டேமரிண்டஸ், புளிய மரம். நெக்ஸ்ட் அதில் யூனிபின்னேட் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ரேச்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதோட சைடில் இருந்தே நம்மளுக்கு வந்து லீஃப்லெட்ஸ் வந்துடும். அது வந்து பிரான்ச்லாம் ஆகாது, அப்படியே நம்மளுக்கு லீஃப்லெட்ஸ் வந்துடும். அதுவும் ஆல்டர்னேட்டாகவோ இருக்கும், இல்லை ஆப்போசிட்டாகவோ இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீம். ஓகே. இப்போது இந்த யூனிபின்னேட் அப்படிங்கிறது 2 டைப்ஸாக பிரியுது, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று
பேரிபின்னேட், இன்னொன்று இம்பேரிபின்னேட். பேரிபின்னேட்னா நம்மளுக்கு வந்து ஈவனாக இருக்கும், லீஃப்லெட்ஸ் நம்பர் ஈவனாக இருக்கும். இம்பேரிபின்னேட்னா லீஃப்லெட்ஸோட நம்பர் வந்து ஆடாக இருக்கும். ஓகேவா? அதாவது என்ன இன்டெரக்டாக சொல்கிறாங்க, பேரிபின்னேட்டில் 2 லீஃப்லெட்ஸ் இருக்கும் கடைசியில், இம்பேரிபின்னேட்டில் 1 லீஃப்லெட் தான் இருக்கும் கடைசியில். நெக்ஸ்ட்டு பைபின்னேட்னா என்னது, ஒரு ராட்சிஸ் இருக்கும். ஓகேவா? அது இன்னொரு செகண்டரி ராட்சிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த செகண்டரி ராட்சிஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து லீஃப்லெட்ஸ் வரும். அதுக்கு பேர் தான் பைபின்னேட். அதுக்கு எக்ஸாம்பிள் டிலோனிக்ஸ். தேர்ட் ஒன் ட்ரைபின்னேட். ட்ரைபின்னேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரைமரி ராட்சிஸ் இருக்குது, அதுலேருந்து நம்மளுக்கு வந்து செகண்டரி ராட்சிஸ் வந்துருக்கு. அந்த செகண்டரி ராட்சிஸ்லேருந்து நம்மளுக்கு இன்னொரு டெர்ஷரி ராட்சிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டெர்ஷரி ராட்சிஸ்லேருந்து தான் நம்மளுக்கு இப்போ லீஃப்லெட்ஸ் உருவாகும். அதுக்கு பேர் தான் ட்ரைபின்னேட். எக்ஸாம்பிள் மொரிங்கா. ஃபோர்த் டைப் வந்து டீகாம்பவுண்ட். டீகாம்பவுண்டில் வந்து ஒரு ராட்சிஸ் வந்து நிறைய அப்படியே பிரிஞ்சு பிரான்ச் ஆகி நம்மளுக்கு வந்து லீஃப்லெட்ஸ் வருது அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். when the ratchis is branch several times, நிறைய வாட்டி பிரான்ச் ஆகி அதில் லீஃப்லெட்ஸ் வருது அப்படின்னா அது வந்து டீகாம்பவுண்ட். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டக்கஸ் கெரோட்டா. டக்கஸ் கெரோட்டா அதாவது கேரட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோரியாண்ட்ரம் சட்டைவம். கோரியாண்ட்ரம் சட்டைவம்னா கொத்தமல்லி. ஓகேவா? அப்போ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், லீஃபோட டைப்ஸ் பார்த்துருக்கோம், காம்பவுண்ட் லீஃப்னா என்னென்னு பார்த்துருக்கோம், பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப்னா என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பால்மெட்லி காம்பவுண்ட் லீஃபோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம்.